ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு டிசம்பர் 17 to 18க்கான குரூப் 4 உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம். அதாவது இப்போ உலகினுடைய மிகப்பெரிய வைர வர்த்தக மையத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தின் சூரத் நகரில் நிறுவியிருக்காங்க. இது யார் திறந்து வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை திறந்து வச்சிருக்காங்க. இது மொத்தம் 67 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டது தான் இந்த பெரிய வைர வர்த்தக மையம். ஸோ இதை திறந்து வைக்கும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைர நகரமான சூரத்தின் பெருமைக்கு மேலும் ஒரு வைரம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வைர நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இந்த சூரத். அந்த இடத்துல இந்த உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் திறந்து வைத்து சூரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதிய விமான நிலைய முனையத்தையும் திறந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட், காசி தமிழ் சங்கமம் 2.0. இப்போ காசி தமிழ் சங்கமனுடைய இரண்டாவது கட்டம் தான் இப்போ நடைபெறுது. முதல் கட்டம் 2022 நடைபெற்றுச்சு. இப்போ இந்த இரண்டாவது கட்டம் அப்படின்றது டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 30 வரைக்கும் இது இரண்டாவது கட்டம். இப்போ காசி தமிழ் சங்கமம் 2.0 எந்த மாநிலத்தில் நடக்குதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில் நடக்குது. அதாவது ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்றது கீழே தான் இந்த காசி தமிழ் சங்கமம் 2.0 அப்படின்றது நடக்குது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பண்டைய இந்தியாவில் கற்றல் கலாச்சாரம் இது ரெண்டுத்தினுடைய முக்கிய மையங்களாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ்நாடு இது ரெண்டு தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இந்த பிணைப்புகளை புதுப்பிக்கணும் அப்படின்றதோட நோக்கத்தில் தான் காசி தமிழ் சங்கமம் 2.0 அப்படின்றத நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட், ஓலா உருவாக்கிய ஏஐ மாதிரி. இப்போ சமீபத்தில் நிறைய நிறுவனங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கிட்டு வராங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ஓலா நிறுவனம் உருவாக்கின அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு பெரிய மொழி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 வகை அடிப்படை வகைகள்லாம் இருக்குது. ஒன்று அடிப்படை குருட்ரீம் மாதிரி, இன்னொன்று குருட்ரீம் ப்ரோ. இப்போ குருட்ரீம் ப்ரோ வரல, பட் அடிப்படை குருட்ரீம் மாதிரி தான் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இந்த குருட்ரீமுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை அப்படின்னு பொருள்படும். ஓலா நிறுவனத்தினுடைய சிஓ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவிஷ் அகர்வால். இப்போ கூகுள் நிறுவனம் உருவாக்குன அந்த ஏஐ பேரு ஜெமினி பார்ட் ஏஐ. ஓப்பன் ஏஐன்ற நிறுவனம் சாட் ஜிபிடி அப்படின்ற ஏஐ உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், கரோனாவின் புதிய வகை JN1. நமக்கு புதிய வகையான ஒரு நோய் தொற்று உருவாகுதுன்னா அது எந்த மாநிலம் அப்படின்றது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், கேரளாவில் தான். ஏன்னா கேரளா மாநிலத்தில் தான் இந்த புதிய வகை JN1 அப்படின்ற அந்த கரோனா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த JN1 அப்படின்றது சில மாதங்களுக்கு முன்பாக தான் BA 2.86 அப்படின்ற ஒரு வகையுடைய உருமாறிய வடிவமாக கருதப்படுகிறது. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு உள்ளது? இதுக்கான ஆன்சர் இந்தியா. காசி தமிழ் சங்கமம் 2.0 பிரதமர் நரேந்திர மோடி எங்கு துவங்கி வைத்தார்? இதுக்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஓலா உருவாக்கிய ஏஐ மாதிரியின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் குருட்ரீம். சமீபத்தில் இந்தியாவின் கரோனாவின் புதிய வகை JN1 எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.